அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட கருப்பு பெட்டியை தற்போது ஆய்வு செய்யும் பணி என்பது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டியிலே சிவிஆர், எஃப்டிஆர் என்ற இரு கருவிகள் இருக்கின்றன. சிவிஆர் என்பது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், எஃப்டிஆர் என்பது பிளைட் டேட்டா ரெக்கார்டர். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்று அழைக்கப்படுகிற சிவிஆரிலே கடைசி நேரத்திலே பைலட்டுக்கிடையே நடந்த உரையாடல்கள், கடைசி நேரத்தில் என்ன பேசினார்கள், என்ன அறிவிப்புகள் கொடுக்கப்பட்ட என்பது குறித்தெல்லாம் தகவல்கள் பதிந்திருக்கும். எஃப்டிஆர் என்பது பிளைட் டேட்டா ரெக்கார்டர். இதிலே விமானம் எந்த உயரத்தில் பறந்தது, அப்பொழுது எவ்வளவு வேகத்தில் சென்றது, எந்த திசையில் சென்றது, எந்த கருவிகள் அந்த நேரத்தில் இயக்கப்பட்டன போன்றவை எல்லாம் எஃப்டிஆரிலே கிடைக்கும். எனவே இந்த பிளாக் பாக்ஸில் உள்ள டேட்டா அனைத்தும் தற்போது டவுன்லோட் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அவற்றை பகுத்தாய்ந்து வருகிறார்கள். ஆய்வு செய்வதற்காக மிகப்பெரிய குழு ஒன்றே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜிவிஜி யுகானந்தர் என்பவர் தலைமையில், அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஏஐபி, ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த அமைப்பு ஏஏஐபி, அதனுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ஜிவிஜி யுகானந்தர் தலைமையிலே இந்த குழு, விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே அமெரிக்காவை சேர்ந்த குழுவும் தற்போது இடம்பெற்றிருக்கிறது. நேஷனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சேஃப்டி ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படுகின்ற NTSB, நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பு NTSB. இது அமெரிக்கா போயிங் விமானம் அமெரிக்க தயாரிப்பு என்பதால் அவர்கள் உலக விதிகளின்படி, உலக விமான போக்குவரத்து விதிகளின்படி அவர்களும் இந்த விசாரணையில் பங்கேற்கிறார்கள். எனவே அந்த அமைப்பு NTSB அமைப்பை சேர்ந்தவர்களும், அமெரிக்காவின் NTSB அமைப்பை சேர்ந்தவர்களும், ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் AIB அமைப்பை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரும் இணைந்து யுகானந்தர் தலைமையிலே இந்த விசாரணையும் ஆய்வும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வின் முடிவுகள் வரும்பொழுது மிக தெளிவாக விமான விபத்து எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, கடைசி நேர உரையாடல் என்ன, விமானத்தின் கடைசி நொடிகள் எப்படி இருந்தது என அனைத்தும் தெளிவாக விளக்கமாக ஒரு அறிக்கையின் வடிவிலே வெளியாகும். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இயந்திர கோளாறால் இந்த விபத்து நடைபெற்றதா, அல்லது மனித இயல்பு, மனித தவறு, இயந்திரத்தை இயக்குவதிலே மனித தவறின் மூலமாக நடைபெற்றதா, அல்லது சதிவேலையா என்ற கோணங்களில் எல்லாம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சதிவேலையா என்பது குறித்து திடீரென இதுநாள் வரை ராம்மோகன் ராவ், மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர், எதுவும் பெரிதாக சொல்ல விசாரணை நடைபெற்று இந்தியாவில் தான் அந்த டெல்லியிலே கருப்பு பெட்டி பகுத்தாய்ந்து ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன என்று சொன்னார். ஆனால் தற்போது மத்திய விமான போக்குவரத்துறை இணை அமைச்சர் முரளிதர் மோகல் கூறும் பொழுது, ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருக்கிறார் என்று அவர் பேசும்பொழுது, விமான விபத்து நடைபெற்றது சதிவேலை இருக்கிறதா என்ற கோணத்திலும் நாங்கள் தற்போது ஆய்ந்து வருகிறோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். எனவே சதிவேலை காரணமாக இருக்குமோ என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் இந்த விமான விபத்திலிருந்து ஒருவர் மட்டுமே தப்பியிருக்கிறார். விமானத்திலே பயணித்த 242 பேரிலே 241 பேர் பலியாகிவிட்டார்கள். ஒருவர் மட்டும் சின்ன காயங்களுடன் தப்பினார். அவர் நம்ம விஸ்வாஸ்குமார், அதிசய மனிதனாகவே அவர் பேசப்பட்டு வருகிறார். அவர் மேல் சிலர் எல்லாம் சந்தேகம் தெரிவிக்கிறார். ஆனால் அவர் தப்பி வந்தது உண்மை என்பது மட்டும், விமானத்தில் பயணித்து தப்பி வந்திருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக, நல்வாய்ப்பாக அவர் தப்பி இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஆனால் விமான விபத்து நடந்த இடத்திலே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் சதிவேலை காரணமா என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே இது விறுவிறுப்பை அதிகமாக்கி இருக்குது, பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். இந்த விமான விபத்திற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பது மிக முக்கியமாக, என்றால் அண்மை கால இந்த நூற்றாண்டில் நடைபெற்ற மிகப்பெரிய விமான விபத்தாக இது பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விசாரணை வரும்பொழுது, விசாரணை எப்போது வரும் என்ற கேள்வி அடுத்ததாக வரலாம். இன்னும் அது 15 நாட்களில் இருந்து ஒரு மாதத்திற்குள்ளாக முழு விசாரணை அறிக்கை கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள், டெல்லி தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. நிக்கிதா.